ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க உங்க கண்ணுக்கு படுமுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். எல்லாருக்கும் வணக்கமுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. 2026 இந்த ஒரு வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க. ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க. இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வருமுங்க. ஆனா இந்த 2026ல நடக்க போற பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க. இது ஒரு விதிங்க. திட்டமிட்ட ஒரு மாற்றம்ங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாயா அப்படின்னு ஒரு பதிவை இட்டுடுங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமையுங்க. உங்களை வீழ்த்த வரலங்க, உங்களை உயர்த்துறதுக்காக தான் இது வருதுங்க. மிதுன ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க. கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. மிதுன ராசிக்காரர்களோட மனசு அவர்கள் வெளியே காட்டுற சிரிப்பு உண்மையிலே உள்ளிருக்கும் ஆழமான காயத்தை மறைக்கிற போர்வைதாங்க. உங்களை யாரும் புரிஞ்சுக்கல, உங்க மனசு என்ன சொல்லுதுன்ற யாரும் கேட்கலைங்க. உங்களோட கனவு என்ன அப்படின்னு யாரும் மதிக்கலைங்க. ஆனா நீங்க மட்டும் மௌனமா அமைதியா இந்த எல்லா சுமையையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பல வருடங்களா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கீங்க. கடந்த சில ஆண்டுகளா மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய தடவைகள் சோதிக்கப்பட்டவர்கள். வளர்ச்சி இல்லாத நிலை, வேலை மாற்றம் அல்லது நிலையின்மை, பணம் வராத ஓட்டம், மன அமைதி இல்லாம, அன்பு தொடர்பான காயங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத பிரிவு, நம்பிக்கை உடைச்ச மனிதர்கள், சரியான முடிவு எடுக்க முடியாத குழப்பம், எதை தொடங்கினாலும் பாதியிலே நிற்கிங்கிற நிலை, நிம்மதியா தூங்க முடியாத இரவுகள், இதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் அல்ல, பல வருடங்களாவே மிதுன ராசிக்காரர்கள் சுமந்திருக்கிறீங்க. அந்த சுமை அது யாருக்கும் தெரியாதுங்க. யாரும் கவனிக்கவும் இல்லைங்க. ஆனா அந்த சுமைய உங்க தோளிலும், உங்க மனதிலும், உங்க இதயத்திலும் ஆழமா உட்கார்ந்துருக்குதுங்க. இப்போ இந்த 2026 உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம், இந்த ஆண்டு எப்படி போகும், வந்த கஷ்டம் உங்கள் மனத உண்மையிலே சோர்வாக்கி இருக்கலாமுங்க. ஆனா கேளுங்க, 2026 உங்களுடைய வாழ்க்கைய மாற்ற வர வருடம்ங்க. இது ஒரு கணிப்பு இல்லைங்க. ஒரு உண்மையான புதிய அத்தியாயம்ங்க. உங்க முன்னேற்றத்தை கட்டி போட்ட சூழ்நிலைகள் மெதுவா விலகப் போகுதுங்க. 2026ல தரப்போகும் மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திசை, தெளிவு, மன அமைதி, வேலை முன்னேற்றம், வாய்ப்புகள் தானா வந்து சேரும் நிலை, அன்பு மீண்டும் மலர்வது, மன ஓட்டம் சரியாகுங்க. யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றம், கண்ணீருக்கு பதிலா நிம்மதி, இது மாதிரி நடக்க போகுதுங்க. இதுவரை எது உங்களை தள்ளியதோ அது 2026ல உங்களை முன்னேற்றத்திற்கு தள்ளும் சக்தியா மாறப்போகுதுங்க. நான் இங்க சொல்றது ஜாதகம் மட்டும் இல்லைங்க. உங்களோட வாழ்க்கையோட உண்மையையும் தான் சொல்றேங்க. என்ன நடக்க போகுது, எது தடை, எந்த கதவு திறக்க போகுது, இதையெல்லாம் சொல்றேங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்லி கொடுப்பேங்க. மிதுன ராசிக்காரர்கள் பல வருடங்களா சந்திச்ச கஷ்டங்கள்ல நிஜ காரணம் கிரகங்கள்ங்க. கிரகங்கள் மட்டும் இல்ல, உங்களுக்கு நடந்த பாதிப்பு, உங்க வாழ்க்கையின் ஆழமான மனநிலை, உங்களை சுற்றி இருந்த மனிதர்களோட தன்மை, இதுவுமே காரணமுங்க. வாழ்க்கை உங்களை பலமுறை துரோகம் செஞ்சிருக்குதுங்க. நீங்க மன்னிச்சீங்க, ஆனா வாழ்க்கை உங்களை மன்னிக்கவே இல்லைங்க. எல்லோரையும் காப்பாத்திருப்பீங்க, ஆனா உங்களை காப்பாத்த யாரும் வரலைங்க. இது மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிங்க. நீங்க அதிகமா யோசிப்பவங்க. சிறிய விஷயத்திற்கே உள்ளுக்குள்ள 100 கேள்விகள் இருக்குமுங்க. இது சரியா, இது வேலை செய்யுமா, நான் தவறா நினைக்கிறேனா, இந்த யோசிப்பு தான் உங்களை முன்னேற வேண்டிய நேரத்துல நிறுத்தியது. பல நல்ல வாய்ப்புகளை விட்டு போக வச்சிருக்குதுங்க. இது உங்க தவறில்லைங்க. இது உங்க உள்ளார்ந்த தன்மை. ஆனா வாழ்க்கை அதை மன்னிக்கவில்லைங்க.
உங்க நல்ல மனசே உங்களுக்கு தண்டனையாவும் மாறியிருக்குதுங்க. யாரையும் காயப்படுத்த விரும்பாத உங்க தூய இதயத்த உலகம் பலவீனமா பார்த்திருக்குதுங்க. அதனால உங்கள பயன்படுத்திக்கிறாங்கங்க. நீங்க உணர்ச்சியால முடிவெடுத்து இதயத்தால நடந்திருப்பீங்க. அதுதான் உங்கள பல வருடம் தடையாக்கியதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எத்தன தடவ மனம் உடைஞ்சாலும் வெளியில சிரிப்ப விட மாட்டீங்க. அது போலி இல்ல. அது உங்களோட பாதுகாப்புங்க. யாருக்கும் தெரியாம ராத்திரி அழுதீங்க. காலையில எழுந்து அதே சிரிப்பு முகத்துல இவ்வளவு வலிமை யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. உங்கள தள்ளிய எல்லா காரணமும் 2026ல உங்கள முன்னேற்றத்திற்கு தள்ளும் சக்தியா மாறியிருக்குமுங்க. 2026ல கிரகநிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் அமைந்து முழு வாழ்க்கைய மெல்ல மெல்ல நல்ல திசைக்கு இழுத்து செல்லுதுங்க. சனி கொடுத்த தாமதம், ராகு கொடுத்த குழப்பம், உள்ளே திடீர் உணர்ச்சி மாற்றம், நம்பிக்கை இல்லாத நிலை, ஆல் ரெடியூஸுங்க. கேது பகவான் கொடுத்த பழைய காயம் ஆறத் தொடங்குமுங்க. சுக்கிரன் கொடுத்த அன்பை மலரச் செய்யுமுங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா நகரப் போகுதுங்க. புதன் பகவான் உங்களது மூளை, உங்களோட வாழ்க்கையில இயக்க சக்தி கடந்த 2, 3 வருடங்கள்ல புதன் பலவீனமா இருந்திருக்கிறாருங்க. அதனால யோசனை ஒரு வழி முடிவு, ஒரு வழி பேச வேண்டிய நேரத்துல பேச முடியாம, பேசக்கூடாத நேரத்துல கோபம், நம்பிக்கை உடையவர்களோட பிரச்சனை, கனவு இருந்தாலும் தொடங்க தைரியம் இல்ல. இதுதான் உண்மைங்க. ஆனா 2026ல புதன் நேரே உங்களுக்கு பலம் தருதுங்க. முடிவு எளிதாகவும் தெளிவு வருமுங்க. முன்னேற தைரியம் வருமுங்க. நீங்க சொல்றது பலமாகுமுங்க. உங்க வார்த்தையில மக்கள் முடிவெடுப்பாங்கங்க. சனி கொடுத்த தடை, சோதனை இவை முடிவுக்கு வரப்போகுதுங்க. கையில ஒரு பெரிய பாறை இருந்த மாதிரி இருந்த வாழ்க்கை இப்ப இலகுவாக மாறப்போகுதுங்க. கடைசி நொடி வந்த தடைகள் நின்று போகப் போகுதுங்க. உங்க பொறுமைக்கு பலன் வருமுங்க. செவ்வாய் பகவான் தைரியம் தரும் முயற்சிக்கு உடனடி பலன் வரப்போகுதுங்க. ராகு கொடுத்த மனக்குழப்பம் குறையப் போகுதுங்க. தவறான மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவாங்கவங்க. கேது கொடுத்த பழைய காயங்கள் ஆறப்போகுதுங்க. சுக்கிரன் உறவில்லைங்க. அமைதியும் அன்பும் தருமுங்க. பண ஓட்டம் சீராக போகுதுங்க. வேலை நிலை ஒழுங்காகுமுங்க. உங்க திறமை மதிக்கப்படுமுங்க. 2026 உங்களுக்கு தரப்போகும் மாற்றங்கள், தெளிவு, நிலை, உயர்வு, நிம்மதி, பணவரவு, குடும்ப அமைதி இது எல்லாமே இருக்க போகுதுங்க. ஜனவரி முதல் டிசம்பர் வரை மெதுவா உயர்வை உருவாக்குமுங்க. ரகசிய வெற்றி பாதை மனம் சொல்றத கேளுங்க. தூரம் போனவர்களை நினைக்காதீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. தனிமை இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்க நல்ல மனசை யாராலும் பயன்படுத்த முடியாத ஆண்டு இதுங்க. 2026 உங்களை மாற்ற உருவாக்கப்பட்ட வருடம் இதுங்க. பயம் குறையுமுங்க. குழப்பம் உடையுமுங்க. கண்ணீர் நின்று விடுமுங்க. அன்பு மலருமுங்க. வேலை உயர்வு வருமுங்க. பணம் நிலை பெறுமுங்க. குடும்பம் அமைதியாகுமுங்க. 2026 சொல்றது நீங்க அனுபவிச்ச கஷ்டம் உங்கள பலவீனப்படுத்தலைங்க. உங்கள ராஜபாதைக்கு அது தயார் பண்ணுதுங்க. வாய்ப்பு தானா வந்து சேராதுங்க. அதனால வாய்ப்பு உங்க கதவ திறக்க போகுதுங்க. அதை பிடிப்பது நீங்க தாங்க. நம்பிக்கை வச்சிருந்தா சின்ன வாய்ப்பும் பெரிய வாய்ப்பாகுமுங்க. அது உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கிரகங்களும் சூழலும் கடவுளும் உங்க பக்கம் நிக்கிறாங்கங்க. நீங்க நல்ல மனசு வச்சிருக்கீங்க. உங்க நேர்மை, உங்க பொறுமை கடவுளால ஒரு நாளும் மறக்கப்படாதுங்க. 2026 உங்க வாழ்க்கைய ஒளிக்குள்ள கூட்டும் வருடங்க. மனச வலிமையா வச்சுக்கோங்க. நம்பிக்கைய உடைக்காதீங்க. யாருடைய நிழலுக்கும் கீழே நீங்க நிக்காதீங்க. உங்க கனவுகளை எப்பவுமே யாருக்காகவும் விட்டுடாதீங்க. உங்க உள்ளம் சொல்ற திசையிலேயே நீங்க போங்க. அது உங்களுக்கு உயர்வு தருமுங்க. உங்களுக்கு கதவு திறந்திருக்குதுங்க. அந்த கதவுக்குள்ள நடக்கணும்னு முடிவெடுக்கிறது நீங்க தாங்க. பல வருடங்களா தாங்கின எல்லா காயங்களும் வலிமையாக மாறி உங்களை முன்னேற்றத்துக்கு தூக்க போகுதுங்க. நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கீங்க. அதுதான் இப்போ உங்க வாழ்க்கைய உயர்த்த போகுதுங்க. அழுத கண்கள் இனி சிரிக்கணுங்கிற நேரம் வந்துருச்சுங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்க எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையில இருந்தாலும் உங்க வாழ்க்கை செம்மையா இயங்கணும்னா முதல்ல மனதுக்கு ஒரு தெளிவு வரணுங்க. நீங்க அதிகம் யோசிப்பீங்க. அதனால மனசு பல நேரம் குழப்பமா இருந்திருக்குமுங்க. இந்த குழப்பம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிங்க. முடிவு எடுக்க முடியாம இருந்தா வாழ்க்கை அங்கேயே நின்று போகுங்க. அதனால 2026 முழுவதும் நீங்க செய்ய வேண்டிய மிக எளிய
ஆனா மிக சக்தி வாய்ந்த அறிவுரை, உங்க கவனத்த ஒரே ஒரு விஷயத்துல வைக்க வேண்டியதுங்க. நீங்க எந்த காரியத்த தொடங்கினாலும் அதிலிருந்து பின்னடக்கம் எடுத்துக்கொள்ளாம, குறைந்தது 3 மாதம் தொடர்ந்து செய்து பாருங்க. வாழ்க்கை எப்படி முன்னேறுதுன்னு நீங்க நேரா காண்பீங்க. யாருடைய வார்த்தையும் உங்கள பாதிக்க விடாதீங்க. மிதுன ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பிரச்சனை, பிறர் சொல்றதையே மனசுல வச்சுக்கிறது தான். பிறர் சொல்றது உங்க வாழ்க்கைக்கு எப்போதுமே சரியானது இல்ல. உங்க உள்ளம் தான் உண்மையா, உங்களுக்கான திசைய காட்டுமுங்க. குரல் உங்களுக்கு எது ரொம்ப சுமையான மனிதராக இருக்கும், எது உங்களுக்கு காயம் தரும், யார் உங்கள மதிக்க மாட்டாங்க, இவையெல்லாம் உங்க உள்ளமே சொல்றத, அந்த உள்ளத்த கேளுங்க. அது தவறா கண்டிப்பா சொல்லாதுங்க. யாரையும் வேணாம், உங்கள நீங்களே நம்பினா போதுங்க. உங்கள யாரும் புரிஞ்சுக்காததால பல வருடங்களா நீங்க சுமந்த சுமை உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்குதுங்க. ஆனா அந்த சுமைய இப்ப தனிமையா சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் இதுங்க. கடந்த தோல்வி உங்கள பயமுறுத்தக் கூடாதுங்க. தோல்வி வந்ததால நீங்க தவறில்லைங்க. நேரம் தவறா இருந்ததுங்க. ஆனா 2026ல சூழல் சரியாகுமுங்க. அதனால உங்க மனசுக்கு ஒரு மாற்றம் குடுங்க. உங்கள தாழ்த்தும் மனிதர்கள நிம்மதியா தள்ளி வைங்க. உங்கள வலிமையா உணர வைக்கிற மனிதர்களோடு தான் இருங்க. யாரையும் மனசுல அடிமை மாதிரி மதிக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. உங்களுக்கான பாதைய நீங்க அமைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கை தானா உங்களுக்கு மதிப்பு தருமுங்க. சில நேரங்கள்ல நீங்க பிறர பாதுகாப்பதாலேயே உங்களுக்கான வாழ்க்கைய தள்ளி வச்சீங்க. இனி அதே தவற செய்யாதீங்க. நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். ஆனா பிறர் வாழ்க்கையின் சுமைய நீங்க சுமக்க முடியாதுங்க. அது உங்களோட பாதையத்தான் நிறுத்துமுங்க. உங்கள முன்னேற்றத்துக்கு தள்ளாத எந்த மனிதரும், எந்த சூழலும், எந்த நினைவும் எல்லாவற்றையும் மெதுவா உங்க பாதையிலிருந்து விலக்குங்க. இது சுயநலம் இல்லைங்க. இது உங்க உள் வலிமைய காப்பாத்துறதுங்க. உங்களுக்கான மிகப்பெரிய சிறப்பு உங்களோட சிந்தனைங்க. அந்த சிந்தனை தெளிவா இருந்தா உங்க வாழ்க்கை ஒளியாகுமுங்க. அதனால மனநிலை தான் உங்களோட அதனால உங்களோட மனநிலை தான் உங்களோட முக்கிய ஆதாயம்ங்க. உங்களோட முக்கிய ஆயுதம்ங்க. மனசு சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்குமுங்க. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உண்மைங்க. மனசு, அமைதி, அன்பு, தைரியம் இந்த 3ம் உங்க முன்னேற்றத்துக்கு ரொம்பவும் தேவைங்க. இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமுங்க. உங்க மனசு சொல்றத கேளுங்க. 2026 உங்களுக்கு உதவ ரெடிங்க. அதுக்குள்ள உங்க மனம் ரெடியானா போதுங்க. நம்பிக்கை வையுங்க. உங்க நம்பிக்கையே உங்கள முன்னேற்றத்துக்கு கூட்டிட்டு போகுங்க. ஒரே ஒரு விஷயம் நினைவில வைங்க. ஆனா ஆழமா வேர் பிடிப்பீங்க. நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும். அதனால உங்கள மற்றவங்களோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. உங்க பயணம் தனி. உங்க நேரம் உங்களுக்கு தான். அமைதியா இருங்க. முயற்சிய தொடருங்க. உங்கள நீங்க மதிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் ஆகுங்க. மிக சரியான அறிவுரையும் ஆகுங்க. 2026 பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்த கொடுக்குதுங்க. குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுதுங்க. எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது. தேவையில்லாத சுமைய கீழ வைக்கணும்னு. அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமுங்க. உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திரும்ப வருதுங்க. சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுமுங்க. சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க. ஆனா, நீங்க உங்களுக்கு நிரந்தரம்ங்க. உங்க மதிப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க. புதுய வாழ்க்கைய உருவாக்குற வருஷமுங்க. இப்ப பரிகாரம். பரிகாரம் என்பது பணம் செலவு பண்ணி பெரிய பண்றது கிடையாதுங்க. பெரிய பெரிய யாகம் பண்றது இல்லைங்க. சரியான பரிகாரம் அப்படிங்கிறது மனத சீராக்குமுங்க. தடை இருந்த பாதைய திறக்குமுங்க. கிரக சக்திய சமநிலைப்படுத்துற எளிய வழிங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் முதல் பரிகாரம் பச்சை நிறமுங்க. பச்சை நிறம் உங்களோட ஆதார நிறமுங்க. புதன் கிரகத்தின் சக்தியை இது அதிகரிக்குமுங்க. இந்த நிறம் மனசுக்கு தெளிவும் சிந்தனைக்கு சாமானியத்தையும் தருமுங்க. நீங்கள் பச்சை நிற கைக்குட்டை, ஜடையக்கல், பச்சை பேனா, பச்சை துணி இதில் ஏதாவது ஒன்ற உங்களுடன் வைத்திருந்தாலே வாழ்க்கை சீராக ஆரம்பிக்குங்க. இது ஒரு சக்தியான செயல்பாடுங்க. புதன்கிழமை பச்சை நெல் கொடுக்கலாங்க.
5 நிமிடம் கூட போதுமுங்க. இதனால் தடை இருந்த வேலை திறக்குமுங்க. பண வரவு சரியாகுமுங்க. குடும்பத்துல அழுத்தம் குறையுமுங்க. மன அமைதி பெறுமுங்க. இது உங்க ராசிக்கு அவசியமான பரிகாரமுங்க. தினமும் காலை 5 நிமிடம் சூரிய ஒளியை பார்க்கலாமுங்க. இது ஒரு பெரிய பரிகாரம் போல தோன்றாது. ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை வெளிச்சம் என்பது மனசுக்கு மிகப்பெரிய மருந்துங்க. பயம் குறைஞ்சு யோசனை தெளிவாகுமுங்க. இதய அழுத்தம் குறையுமுங்க. ஒரு நாள்ல 10 நிமிஷம் அமைதியா கண் மூடிட்டு உட்காருங்க. எதையும் யோசிக்காதீங்க. இது உங்க மனதோட வேகத்தை குறைக்குமுங்க. நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அந்த யோசிப்பு உங்களோட உள்ளத்தை அழுத்து போடுங்க. இந்த 10 நிமிடம் உங்களுக்கு முழு நாளின் சுமையை சமமாக்குமுங்க. தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் உணர்ச்சியோடு வாழ்வீங்க. தண்ணீர் உங்கள் உணர்ச்சியை சீராக்கும் சக்திங்க. ஒரு கண்ணாடி தண்ணீரை குடிக்கும்போது நன்றி என்று நினைச்சாலே மன அழுத்தம் குறையுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானை நினைக்கணுங்க. ஓம் ஸ்ரீ கணபதியே நம என்று வாரத்துக்கு ஒரு முறையாவது சொல்லுங்க. மனதில் உள்ள குழப்பம் தானா குறையுமுங்க. தடைகள் திறக்குமுங்க. உங்க சிந்தனை பேச்சு முடிவால் சிறப்பாகுமுங்க. இன்னொரு பரிகாரம் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு அன்பும் அமைதியும் தருவாருங்க. அதே போல ஸ்ரீ முருகன் தைரியமும் மன வலிமையும் தருவாருங்க. இந்த இருவரோட அருளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அவசியம்ங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.